திங்கக்கிழமை அதுவுமா எப்படி ஆபீஸ் ஜிம் டைட்டன் இழுத்து பிடிச்சு கட்டணும் பாப்பமா. 6 பேக் இன்னும் பழனி படிக்கிட்டு செதுக்கிற 100 நாள் வேண்டியது 62வது நாள். இன்னைக்கு திங்கக்கிழமை ஆபீஸ்ல நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற டெலிவரி மேனேஜரோட பிரசன்டேஷன் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால கார பறக்க வர கிளாஸ்க்கு விடுமுறை விட்டுட்டு பிரெக்னன்ட் லேடி செஞ்சு வச்ச ஓட்ஸ் சாப்பிட்டு பார்த்தா பாவம் அவங்க உடம்பு வலிக்குதுன்னு படுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அன்றாட ஆபீஸ் வேலைய ஆரம்பிச்சுட்டு நானே இன்னைக்கு சமையல ஜமாயிச்சிரலாம்னு நினைச்சப்போ என் மேனேஜர் கால் பண்ணி டெலிவரி மேனேஜருக்கு பிரசன்டேஷன் பண்ண பயங்கரமா ரெடி பண்ண சொன்னாரு. ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி என்பதால் சமையல் வேலையை கை விட்டுட்டு மிளகாவையும் மல்லியையும் அடிக்கிற வெயில்ல காய வச்சுட்டு அன்றாட ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு பிரசன்டேஷனுக்கு வச்சிருந்த பிட் எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பிரெக்னன்ட் லேடி எந்திரிச்சு அவங்களும் ஆபீஸ் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் லேடி அவ்வளவு வெஜிடபிளையும் கட் பண்ணி வெஜிடபிள் டால் ரைஸ் ஒரு பக்கம் பண்ண. இன்னைக்கு அக்ஷய திருதி என்பதால் எங்க அப்பாவும் அம்மாவும் ஏர்லி மார்னிங் எங்க போனாங்கன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். பிரசன்டேஷன் ஒழுங்கா பண்ணிடுவேன்ற பீதியிலேயே அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு காட்சி. நடக்க போகுது, பயமா இருக்கு. மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆயிருச்சு என்பதால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு என்னவா இருந்தாலும் முடிச்சணும்னு நினைச்சேன். ஆனா நினைச்ச மாதிரியே 15 நிமிஷம் கழிச்சு மீட்டிங் இன்னைக்கு கேன்சல் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மண்டேக்கு பிரசன்டேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பதட்டத்திலே வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. பிரெக்னன்ட் லேடிக்கு வயிறு வலிக்குதுன்னு தயிர் சாதத்தை கொடுத்தா ஆமா பிரெக்னன்ட்டான பொண்டாட்டிக்கு தயிர் சாதம் தான் கொடுப்பாங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன கொடுப்பாங்க? டெய்லி பாக்ஸ் வருது. ஆனா அதான் என் சம்பளம் கொடுக்கறது இல்ல அவங்க கிட்ட. அவங்க என்ன பாக் வச்சிருக்கோம்னு நினைச்சு பயப்படுறாங்க. நம்ம ஆட்டா பாரா. அடுத்தது என்னோட மேனேஜர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிருப்பல, அது நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச கேப்ல யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பிரெக்னன்ட் லேடி மீட்டிங் அட்டெண்ட் பண்றத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஒரு பார்வை பார்த்து என்னைய மிரட்டிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிளே பாத்தீங்கன்னா இந்த புல்லட் தான். அது என்ன 11th 12th படிக்கிறப்ப தான் வாங்கினேன். இந்த புரோட்டீன் ஷேக்கர் அதுக்கு தான் யூஸ் பண்ணல. சரி ஜிம்ல தண்ணி குடிக்க யூஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். எனக்கு புள்ள பிறந்தாலும் என் பிள்ளைக்கு புள்ள பிறந்தாலும் நம்ம புல்லட்டுக்கு வயசாகாது போல இருக்கு. இன்னைக்கு கார பறக்க வர கிளாஸ்க்கு விடுமுறை விட்டதுனால நல்ல ஒரு உறக்கத்தினால இன்னைக்கு பேக் அண்ட் பைசப் ஒர்க் பயங்கரமாவே போச்சு. அநேகமா இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ நான் திங்கக்கிழமையில சுத்திக்கிட்டு இருந்தாலும் நீங்க வியாழக்கிழமையில ஒரு வீரல் புரட்சி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க சூரியன் மறையறதுக்குள்ள அடிச்சிருங்க. யாரெல்லாம் ஊர் விட்டு ஊரு ட்ரெயின் பஸ்னு மாறி வந்து சும்மா சத்தமா அடிச்சிங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பங்களே இன்னைக்கு ஜிம்ல பயங்கர கூட்டம். ஒரு வழியா நம்மளோட நாளை இஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு. அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. புல்லட் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால என்ன விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க நண்பங்களே. பிரெக்னன்ட் லேடி மத்தியானம் பண்ண வெஜிடபிள் ரைஸ் போனி ஆகிறதுனால பழனி படிக்கட்டுக்காக கட் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன ஒரே நாள்ல பயங்கர பல்கிங் பண்ண வச்சிட்டாங்க. சரி ஒரு நாள் தானே அப்படின்னு நினைச்சா தொப்ப வந்துருச்சு. எப்பயுமே இருக்கிறது தானா புதுசுங்களா? சும்மா பழனி படிக்காட்டு பக்கோடான்னு சொல்ல வேண்டியது. நண்பங்களே இப்ப என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? குளிச்சுட்டு ரூம்ல தொட்டிக்கிட்டு இருந்த போய் எதையோ தெரியாம மிதிச்சிட்டேன். அப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு தேனின்னு நினைக்கிறேன் காலை போட்டுருச்சு. அதோட கொடுக்க மாதிரி ஏதோ ஒண்ணே கால்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருச்சு. அத பிரெக்னன்ட் லேடி வந்து எடுத்து கால அழுத்தி அதோட பாய்சன் கொஞ்சம் வெளில வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வலியோட தப்பிச்சிட்டேன் வீங்கல. அதுக்கப்புறம் அந்த பூச்சை வெளில தூக்கி போட்டு பிரெக்னன்ட் லேடிக்கு சாதம் இறங்காதனால அவங்களுக்கு பேன் கேக்க போற சாக்குல சைடுல நானும் ஒன்னு உள்ள இறக்கிட்டேன். மறுபடியும் அந்த பூச்சி திருப்பி வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. சரின்னு அதை திருப்பி பிடிச்சி வெளில அனுப்பி விட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்துச்சு, மறுபடியும் வெளில அனுப்பி விட்டேன். மறுபடியும் 4வது தடவை அது திருப்பி வந்துச்சு. இந்த தடவை 4 தெருவு தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இத பாக்குறப்ப மிஸ்டர் பீனோட மேன் vs பி எபிசோட் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண மேல மாங்காய் கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் போட்டு பிரெக்னன்ட் லேடி பயங்கரமா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தேக்கிறதுக்கு அவ்வளவு பாத்திர காத்து இருக்கிறதுனால சோர்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதனால மத்த வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் முடிவு பண்ணி அவங்களுக்கு சின்ன சின்ன கைமாறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணாங்க.